ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 748லேருந்து ஆரம்பிக்கிறது. வேத சாஸ்திரங்களுக்கு ஒத்துப்போவதாகவே நம்முடைய வைத்திய சாஸ்திரம் இருக்க வேண்டும் என்பது முக்கியம். உடம்பை காப்பாற்றிக் கொள்வது முக்கியம் என்பதற்காக வேத சாஸ்திர விருத்தமாக, அதாவது விரோதமாக போகக்கூடாது. ஏனென்றால் இப்படி விருத்தமாக போனால் அதுதான் நாஸ்திகம். நாஸ்திகனுக்குத்தான் வைத்தியமே பண்ணக்கூடாதே. சமய சாஸ்திரமும் ஆயுர்வேத சாஸ்திரமும் மிக பெரும்பாலும் ஒத்துப்போகின்றவையாகும். சமய சாஸ்திரம் முக்கியமாக மனுஷனின் 3 குணங்களான சத்வ ரஜோ தமோ குணங்களில் எதுவும் ஏறி போகாமல் ஒன்றையொன்று ஈடுகட்டி கொண்டு நியூட்ரலைஸ் பண்ணி மனசை ஆடாமல் சமநிலைப்படுத்துவதற்காகத்தான் ஏற்பட்டது. சாங்கியம் என்னும் தரிசனத்தில், அதாவது தரிசனம் என்றால் சுருக்கமாக ஆத்ம சாஸ்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இதை பற்றி விரிவாக சொல்லியிருப்பது அடிப்படையில் வைதிக தர்மத்துக்கும் ஏற்படுவதைதான். கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இந்த முக்குணங்களை பற்றி பல அத்தியாயங்களில் சொல்லியிருக்கிறார். சாங்கியமும் யோகமும் கைகோர்த்து கொண்டு போகிற தர்சனங்களாதலால் யோக சாஸ்திரத்திலும் திரிகுணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறது. இப்படி ஆத்ம வித்தைக்கு வேதோக்தமாக இருக்கிற சத்வ ரஜோ தமோ குண பேலன்சிங்கே தான், அதாவது சமநிலைப்படுத்துவதே தான் நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் கபவாத பித்த தாதுக்களின் பேலன்சிங்காக ஆகிறது. பிரகிருதி, மாயை, அவித்தி என்றெல்லாம் சொல்கிற ஜீவ ஜெகத் கோளாறுகளுக்கெல்லாம் முக்குணம்தான் காரணமாதலால் இதுகளை பேலன்ஸ் பண்ணி மனசை சமநிலைக்கு கொண்டு வந்துவிட்டால் எல்லாம் சாந்தமாக அடங்கி போகும் என்று வேதாந்தம் சொல்கிறதென்றால், அதே ஆயுர்வேதம் சரீர கோளாறுக்கெல்லாம் கபவாத பித்தம் என்று 3 தாதுக்கள் தான் காரணம், இவற்றை ஒன்றுக்கொன்று ஈடுகட்டிவிட்டால் சரீரம் சௌக்கியமாக இருக்கும் என்கிறது. சித்தத்தை வைத்து வேதாந்தம் பேசுவதே சரீரத்துக்கு பொருத்தி ஆயுர்வேதம் பேசுகிறது. பிரகிருதியில் உள்ள இத்தனை 1000 திருமத்துக்கும் மூலம் 3 குணங்களில் அடங்கிவிடுகிறது என்கிறார் போலவே, சரீரத்துக்கு வருகிற இத்தனை 1000 நோய் நொடிகளுக்கும் மூலம் 3 தாதுக்கள் தான் என்று ஆயுர்வேதம் நிர்ணயம் பண்ணிவிடுகிறது. கபம் என்பது உங்களுக்கு தெரியும். சளி, க்ஷயம், புளூரிசி, நிமோனியா எல்லாம் அதனால் வருவதுதான். முக்கியமாக சுவாச கோஷத்தை பற்றியது இது. ஆனால் இரத்த ரூபத்தில் சரீரம் முழுவதும் வியாபிப்பது. வாதம் என்றாலும் வாயு என்றாலும் ஒன்றேதான். காற்று என்று அர்த்தம் பிடிப்பு, எலும்புகளில் வலி, முடக்கு, உடம்பு கனத்து போகிறது ஆகியவை எல்லாம் இதிலிருந்து உண்டாகிறவை. ருமேட்டிசம், ஆர்த்தரைட்டிஸ், அது இது என்று ஏதோ பேர் சொல்லுகிற வியாதிகளுக்கு வாதம்தான் காரணம். காற்று என்றவுடன் மூச்சு, அதனால் சுவாசகோச சம்பந்தம் என்று தோன்றிவிடலாம். ஆயினும் சரீரம் பூராவுமே நாடி சலனத்தில் வாயுவின் வியாப்தி, பரவுதல் தான் ஏற்படுவதால் இதுவும் தேகம் முழுவதையும் குறித்த தாதுதான். பித்தம் என்பது பித்த நீரை முக்கியமாகவும் ஜீரணத்தில் சுரக்கிற எல்லா நீர்களையுமே பித்த நீர் பாதிப்பதால் அவை அனைத்தையும் பற்றியதாகவும் கருதப்படுகிறது. அதனால் இது ஜீரண உறுப்புகளோடு நின்று விடுவது என்ற அர்த்தமில்லை. ஜீரணித்த அன்னசாரம் ரத்தமாகத்தானே ஆகிய சரீரம் பூராவும் ஓடுகிறது. அதனால் பித்தத்தினால் ஏற்படுகிற கோளாறுகளும் தேகம் முழுவதையும் பாதிப்பதுதான். நாடி பார்த்தே 3ல் எந்த தாதுவின் கோளாறு என்று கண்டுபிடித்து சரி செய்ய ஆயுர்வேதம் வழி செல்கிறது. நமக்கு குறிப்பாக சரீரத்தின் ஒவ்வொரு பாகத்தில் மட்டுமே இந்த ஒவ்வொரு தாதுவும் சம்பந்தப்படுவதாக தோன்றினாலும் இவை வாஸ்துவத்தில் தேகம் முழுவதிலும் வியாபித்திருப்பதால் தான் ஹிருதயம், மூளை, கண், காது, மூக்கு, வாயு உள்பட எந்த கோளாறானாலும் முதலில் தாது பார்த்து ஆயுர்வேதத்தில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறார்கள். நம்முடைய வைத்திய சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் வெளிநாடுகளுக்கு பரவிய போது இதையே கிரீஸ் முதலான தேசங்களில் 4 தாதுக்களாக 4 ஹியூமர்கள் என்று ஆக்கினார்கள். முக்குணம் 3 தாது என்பதோடு நம்முடைய பஞ்சபூத கொள்கையும் சேர்த்து அவர்கள் 4 ஹியூமர் என்று வைத்துக் கொண்டார்கள். சூக்ஷ்ம அனுபவமுள்ளவர்களுக்கே புரியக்கூடிய ஆகாச பூதத்தை அவர்கள் விட்டுவிட்டு மற்ற 4 பூதங்களை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். 4 ஹியூமர்களாக சரீரத்தில் உள்ள தாதுக்களே ஒருவரின் குணத்தை நிர்ணயம் பண்ணுவதாகவும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஃபெல்கம், அதாவது கபம், கோலர் பித்தம், மெலாங்கோலி இதுவும் இன்னொரு தினசான பித்தம்தான்.
பிளட் அதாவது இரத்தம் என்பவை 4 ஹியூமர்கள். இரத்த சுத்திகரிப்பு சுவாசத்தாலே நடப்பதால் இரத்தத்தை வாதம் என்று வைத்துக் கொள்ளலாம். இவற்றை குணங்களோடு பொருத்தி ஒருத்தனுக்கு ஃப்ளம் கபம் ஜாஸ்தியாக இருக்கிற போது அவன் எல்லாவற்றிலும் அசட்டையாக மந்தமாக அடங்கியிருப்பான் என்றும் இதை சத்துவம் மாதிரி என்று வைத்துக் கொள்ளலாம். காலர் அதிகமானால் ரொம்பவும் கோபிஷ்டனாக இருப்பான் என்றும் இதுதான் ரஜோகுணம். மெலங்கலி அதிகமானால் அழுமூஞ்சியாக சிந்தா கிராந்தனாக இருப்பான் என்றும் இதை தமசில் ஒரு விதம் எனலாம். பிளட் ஜாஸ்தியானாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவனாய் இருப்பான் என்றும் இதுவும் ரஜஸ்தான் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். முக்குணம் 3 தாது என்பதில் நம்முடைய புராதனமான வைத்திய சாஸ்திரம் வைதிக சாஸ்திரத்தோடு ஒத்துப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்படியே தான் தர்மசாஸ்திரோக்தமாக பஞ்சகவ்யமே வைத்திய சாஸ்திரோக்தமாகவும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாப பரிகாரத்துக்காக தர்மசாஸ்திரம் பசுவின் பால், தயிர், நெய், சாணம், மூத்திரம் ஆகிய 5ஐயும் சேர்த்து பஞ்சகவ்யத்தை உட்கொள்ள சொல்கிறது. அதே வியாதிக்கு பின் பலகீன ஸ்திதியில் புதிதாக நோய்க்கிருமிகள் தாக்காதபடி தடுப்பதற்காக வைத்திய சாஸ்திரத்திலும் சாப்பிட சொல்லியிருக்கிறது. நம்முடைய வைதிக சாஸ்திரங்களில் பாபம் புண்ணியம் என்று சொல்லியிருக்கிற இப்படிப்பட்ட பலவற்றையே ஆயுர்வேதத்தில் இதம் அஹிதம், அதாவது சரீரத்துக்கு நல்லது செய்வது கெட்டது செய்வது என்பதாக சொல்லியிருக்கும். ஆச்சாரம் புண்ணியத்திலும் அனாச்சாரம் பாவத்திலும் சேர்ப்பதல்லவா? அதனால் நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் பெரும்பாலும் அனாச்சாரம் அஹிதமானதாக தள்ளப்பட்டுதான் இருக்கும். இதனால்தான் தவிர்க்க முடியாமல் அல்லோபதிக்கத்தான் போக வேண்டும் என்று இருந்தாலொழிய மற்ற உடம்புகளுக்கு ஆயுர்வேத பிரகாரமே நம்முடைய தர்மாச்சாரங்களில் நம்பிக்கை உள்ளவர்கள் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்கிறேன். காட் லிவர் எக்ஸ்ட்ராக்ட் என்று எடுத்ததற்கெல்லாம் அனாச்சாரத்துக்கு போக வேண்டாம் என்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.